கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பி உள்ளேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பி உள்ளேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நன்றி அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டுமாய் எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை கிருபையாய் இம்மட்டு நடத்த நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை அப்பா, எத்தனை பேர் எவ்விதமாய் பேசினோம், நாங்களுமே மாத்திரமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். எங்களை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு கொடுக்காத நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கீங்க ஏசப்பா. உமக்கே துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 107 அதிகாரம் அதனுடைய 41 வசனம். சங்கீதம் 107 அதனுடைய 41 வசனம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிற நல்ல தகப்பன். எளியவன் என்றால் எந்த உதவியும் இல்லாத, யாரும் உதவி செய்யாத நிலையில் இருக்கிறவர்களைத்தான் நாம் எளியவர்கள் என்று சொல்லுவோம். சிறுமைப்பட்டு சிறுமை நின்று கஷ்டத்தில் இருக்கிற அந்த எளியவனை என்ன செய்கிறார் என்றால், எடுத்து சிறுமையிலின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க நம் தேவனால் மாத்திரமே முடியும். அன்பு பிள்ளைகளே, எளியவனை உயர்த்தவும் எந்த ஒரு மனிதனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட சிறுமையாய் இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட எளிமை உதவியற்றவனாய் இருந்தாலும், அவனை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க நம் தேவனால் மாத்திரமே முடியும். வைத்தது மட்டுமல்லாமல் அவன் வம்சங்களை மந்தை போலாக்குகிற நல்ல தகப்பன். இந்த இடத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். நிறைய இடத்திலே அவர் சொல்லுகிறது என்ன என்றால், நான் என்ன செய்கிறேன், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று தாவீது தன்னை கர்த்தரிடத்து சமூகத்தில் தன்னை தாழ்த்தி சொல்லுகிறதை தாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தன்னை சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்வதற்கு காரணம், அவனுக்கு யாருக்குமே அவனுக்கு ஆதரவாகவோ அவனுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய யாரும் இல்லை என்ற பட்சத்திலே கர்த்தரையே தன் தெய்வமாகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாகவும் கொண்ட அந்த தாவீது தேவனை நிறைய காரியங்களில் எப்படியாய் கேட்கிறார் என்றால், என்னை உயிர்ப்பியும், என்னை போதித்தருளும், என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும், எனக்கு வழிகளை தெரிவியும், இப்படி என்று எல்லா காரியங்களிலும் கர்த்தரை மாத்திரமே என்ன செய்கிறார் நம்பி அவர் என்ன செய்தார், வாழ்க்கையில் நடந்த நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை ஆட்டு மந்தையில் இருந்த அவனை தூக்கி எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக உயர்த்தின நல்ல தெய்வம் அவர். அதைத்தான் அந்த இடத்தில் கர்த்தர் வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து. அப்போ எளிமையும் சிறுமையுமான அந்த தாவீதை ஆட்டு தொழுவத்திலிருந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களால் தள்ளப்பட்ட, யாருமே உதவியற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த தாவீதை சிறுமையில் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ராஜாவாக உயர்த்தி அவன் வம்சங்களை மந்தையை போலாக்கினார். இது வேத சத்தியம், வேத வசனம், சத்தியமுள்ள வேத வசனம். தாவீதுடைய வம்சத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். மந்தையை போலாக்கின அந்த தாவீதுடைய வம்சத்தை கர்த்தர் எளிமையாக கண்ட அவனை சிறுமை நின்று அவனை எடுத்து நாட்களில் அவனுடைய வம்சத்தை மந்தையை போலாக்கின நல்ல தகப்பன். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எளிமையானவர்களாக சிறுமையில் மாட்டிக்கொண்டு சிறுமையில் இருப்பீர்களானால் கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, எளியவனை அவர் என்ன செய்கிறார், சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவரால் முடியும். அன்பு பிள்ளைகளே,
சிறியவன் என்றால் எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார். மனிதனுடைய கைகளிலோ சத்துரு கைகளிலோ நம்மளை விட்டு கொடுக்காத நல்ல தகப்பன். எல்லா காரியத்துக்கும் அவரே நாம் நம்பி இருக்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் ஏசப்பா நீர் தான் என் பங்கு, நீர் என்னை உயிர்ப்பீங்க, நீர் எனக்கு போதித்தருளுங்க, நல்ல வழியை எனக்கு காட்டுங்க, நல்ல மேய்ப்பனாய் இருங்க. எல்லா விஷயத்திலும் அவரை மாத்திரமே நான் சார்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாய் ஒரு நாட்களிலே நாம் சிறுமியிலிருந்து எடுத்து நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்று நம் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, தாவீதை போல எல்லா காரியங்களிலும் நம்ம ஆத்மாவை குறித்தும் சரி, நம்முடைய மாம்சத்தை குறித்தும் சரி, எல்லா காரியங்களிலும் கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் அவர் உள்ளதை உள்ளபடி கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார். என்ன எனக்கு 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 கண்ணு தெரியலையா, எனக்கு காது கேட்கலையா, என் இருதயம் பொருளாசையை சார்ந்திருக்கா, நான் மாயை பார்க்கிறேனா, இதெல்லாம் என்னுடைய வழியை நீர் என்ன செய்யும் எனக்கு போதித்தரலும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க, என் கால்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தன் சரீரத்தில் உள்ள அத்தனை அவயங்களையும் கர்த்தர் சமூகத்தில் வைத்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் சங்கீதக்காரனை பார்த்து வேத வசனங்கள்ல படிக்கும் பொழுது இப்படிலாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறானே, இப்படிலாம் வேண்டுதல் செய்கிறானே, சின்ன சின்ன காரியங்கள் தன்னுடைய பலவீனம் சின்ன சின்ன காரியமா தான் அதெல்லாம் அவருடைய சமூகத்தில் சொல்லி அதை என்னை சரி பண்ணுங்க, என்னை உயிர்ப்பீங்க, என்னை உணர்வுலனாய் மாற்றுங்க, எனக்கு போதித்தாருங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, இப்படின்னு ஒவ்வொரு காரியத்துக்காய் கர்த்தர் சமூகத்தில் தாவீது நின்ற மாத்திரத்தில் தானே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அந்த சிறுமையிலிருந்து அவனை எடுத்து உயரத்தில் கொண்டு வைத்தார். அன்பு பிள்ளைகளே, தாவீதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மிடத்தில் காணப்படுகிற வேண்டாத பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என் விஷயத்துல நான் இப்படியா இருக்கிறேன், என் பலவீனம் எனக்கும் உமக்கும் மாத்திரம்தான் தெரியும் ஏசப்பா, என் சிந்தனைகள் ஏதாவது உமக்கு பிரியமில்லாத நான் செய்திருந்தால், என் கண்ணு உமக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்த்திருந்தால், என் வாய் உமக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசியிருந்தால், என் செவி உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை கேட்டிருந்தால், என் நடக்கை உமக்கு பிரியமாய் இல்லாமல் இருந்திருந்தால் என்னை கிருபையா என்ன செய்ய ரட்சித்து, என்னை கிருபையா எனக்கு போதித்து, எனக்கு உணர்வை தந்து பொது பாதையிலே என்னை நடத்துங்க ஏசப்பா என்று நம்முடைய முழு அவயங்களை கர்த்தரிடத்தில் நாம் சமர்ப்பித்து அவரை சார்ந்து நாம் வாழும்போது கர்த்தர் ஒரு கால் நம்மளை மனுஷனுடைய கைகளிலோ சாத்தானுடைய கைகளிலோ நம்மளை விட்டு கொடுக்காத நல்ல தகப்பன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றிலிருந்து நாம் எல்லா காரியம் நினைச்சு பார்க்கலாம், என்ன சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல இல்லை, அவர் நம்ம இடத்தில் கேட்கறது எல்லா காரியத்துக்காக என் குழந்தை என் பிள்ளை என்னை சார்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு இதயத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல போய், ஏசப்பா எனக்கு இப்படி மனசுல தோணுது, இது நல்லதா கெட்டதா எனக்கு நீங்க சொல்லித்தாங்க, எனக்கு நீங்க கற்றுத்தாங்க, எனக்கு இதை உணர்வை தாங்க, இதை நான் செய்யலாமா வேண்டாம் என்று சின்ன சின்ன காரியத்துக்கு தாவீது எப்படி எல்லா ராஜாவானதுக்கு அப்புறமும் எல்லா காரியத்திலும் கர்த்தரை மாத்திரமே அவர் நம்பி இருந்து எல்லா செயல்களையும் செய்தார். அதுதான் கர்த்தர் என்ன செய்தார், அவனை பெரிய இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்ததும் அல்லாமல் அந்த தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அன்பு பிள்ளைகளே, நாமளையும் கர்த்தர் இந்த நாட்களில் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் நாம் என்ன செய்யக்கூடாது, சோம்பரை பெற்றுக்கொண்டோம் இல்லைன்னா இதுக்கெல்லாம் போய் கேட்பாங்களா அப்படின்னு எந்த ஒரு மனசுலையும் ஒரு தயக்கம் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கை குறித்து ஏதாவது ஒரு கேள்வி நம்ம உள்ளத்தில் எழுந்திருக்குமானால் அதை கர்த்தருடைய சமூகத்துல வைத்து, ஏசப்பா இது நமக்கு செய்வது உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு இது செய்ய அனுமதிங்க ஏசப்பா, இது எனக்கு எப்படின்னு எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா, எனக்கு இது செய்யறதுக்கு எனக்கு உணர்வை தாங்கப்பா, உங்க சமூகத்துல உங்களுடைய கற்பனைகளை உங்களுடைய கட்டளைகளை கை கொள்படி எனக்கு நீ உணர்வை தாரும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பா அதனுடைய பாதையில் நம்ம நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.